அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய குளம், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மீன் தொட்டி. ஸோ அந்த மீன் தொட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மீன்கள் இருக்குது. அந்த 5 மீனில் ஒரு மீன் மட்டும் நான் இந்த தொட்டியை விட்டு வெளியில் போய் நான் குளத்தில், அந்த பெரிய குளத்தில் போய் நான் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விடாமுயற்சி பண்ணிகிட்ருக்கு. நைட்டு பகலுன்னு பார்க்காம முயற்சி பண்ணுது. மொத்தம் இருக்கிற இந்த 4 மீன்களும் எனக்கு இந்த இடமே போதும், எனக்கு இதுவே கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலே இருக்குது. ப்ளஸ் என்னென்னா, இந்த 4 மீன்களும் இந்த ஒரு மீனை பார்த்து கிண்டல் பண்ணுது. என்ன இவன் எப்போ பார்த்தாலும் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏதோ முயற்சி செஞ்சுட்டே இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த முயற்சி பண்ணிகிட்டு இருந்த மீன், அந்த ஒரு மீன் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி குளத்தில் போய் சேர்ந்துருது. ஸோ கொஞ்ச நாள் கழித்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டியில் இருந்த 4 மீன்களும் இறந்து போயிடுது. இந்த தொட்டியை விட்டு ஒரு மீன் வெளியில் போச்சு பார்த்தீங்களா, அது சந்தோஷமாக வாழுது. ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம ஒரு இடத்த அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இதுவே போதும், இதுக்கு மேலே நம்ம எந்த முயற்சி பண்ண தேவையில்லை. அதாவது கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த இடம் போதும், நான் ஒரு இடத்த அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறீங்க. பட் அது தவறான விஷயம். என்றைக்குமே நம்ம ஒரு ஒரு வெற்றி அடையிறோன்னா அதுக்கும் மேலே நிறைய வெற்றிகள் இருக்குது. ஸோ தயவு செய்து நம்ம ஒரு இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய முடிவு அப்படின்னு நினச்சி என்றைக்குமே உட்காந்துடாதீங்க. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.